Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் என்கிட்ட இருக்கு. லேட்டஸ்டா ஒரு சில சேனல்கள் பார்த்தேன். அந்த சேனல்ல எல்லாம் ஸ்ருதிகாவை பத்தின ரிவ்யூ கொஞ்சம் வேற மாதிரி நெகட்டிவா இருந்தது. ஆனா அதுக்கு கொடுத்த அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கரெக்டா இல்லாத மாதிரி இருந்தது. அதனால அவங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் எபிசோட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எபிசோட் நம்பர் 40 போகலாம். எங்க முடிஞ்சதோ அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவினாஷ்க்கும் திக்விஜய்க்கும் செம்ம ஃபைட்ல தான் முடிஞ்சிச்சு. திக்விஜய் கேட்டுட்டு இருந்தாரு, அதாவது இந்த டாஸ்க் இன்னும் ஓவர் ஆகல இல்லையா, அந்த 3 பேஸ்கெட் வச்சுட்டு ஷில்பா, சாஹத் அண்ட் ரஜத் இன்னும் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பேஸ்கெட்ல டீ பேக்கெட்ஸ் அவங்க போட்டுட்டு ஃபில் பண்ணணும். இதுதான் அவங்களோட டாஸ்க். ஸோ இப்போ திக்விஜய் ஷில்பா பேக்ல டீ பேக்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அவினாஷ் தடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவினாஷ் திக்விஜய் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காரு. திக்விஜயும் கிண்டலா கேட்கிறாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, என் பின்னாடியே தான் அலைவியா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க மாத்தி. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திக்விஜய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எகிரி குதிச்சு ஷில்பா மேமோட பேஸ்கெட் உள்ள கையை விட்டு டீ பேக்ஸ் எடுத்துட்டு கீழே தொப்புக்கடின்னு விழுந்துடுறாரு. நேற்று அதுலதான் எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ அவர் அப்படி போய் பாஞ்சி எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஷில்பா மேமோட ஷோல்டர்ல ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த பேக் அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்கெட் ஒரு பெரிய பேஸ்கெட். அந்த பேஸ்கெட் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, பிடிச்சி இழுத்துருச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திக்விஜய் கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கத்துறாங்க. அந்த கத்துற சவுண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த சீனை காட்டல, அவங்க அடிச்சுக்கிறாங்களா என்னன்னு சொல்லி காட்டல. ஆனா அதுக்கப்புறமா ஈஷா போயிட்டு பகா கிட்ட கேக்குறாங்க, என்ன நடந்தது, ஆக்சுவலா அவினாஷ் ஸ்டார்ட் பண்ணாரா அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பகா சொல்றாரு, இல்ல திக்விஜய் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் எபிசோட்ஸ் உள்ள போய் பார்க்கும்போது கஷிஷ் கிட்ட ரஜத் ஒரு டைம் கேக்குறாரு, யார் அடிச்சா அப்படின்ற மாதிரி. அப்ப கஷிஷ் சொல்றாங்க, யாரையும் அடிச்சிக்கல அப்படின்றாங்க. சோ இதோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியல, யார் அடிச்சான்லாம் தெரியல. சோ அதனால அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேணாம். ஸோ இங்க இந்த மாதிரி முடிக்க அப்புறம் திரும்பி வாய் தகராறு ஆரம்பிக்குது 2 பேருக்கும். அப்போ ஸ்ருதிகா ஷில்பா மேம கவனிச்சிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐஸ் எல்லாம் பேக் வச்சு. எல்லாருமே அவங்க சுத்தி இருக்காங்க, எல்லாருமே அவங்க சுத்தி இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, கொஞ்சம் பேசிக் ஹியூமனிட்டியோட பிளே பண்ணுங்க, அடிப்படுற அளவுக்கு பிளே பண்ணாதீங்க, எடுத்துட்டு போங்க, வின் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஹர்ட் பண்ணி விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமா அவங்க சொல்றாங்க, எனக்கு ஷில்பா மேம் டைம் கார்டு ஆகுறதுல 1% கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் ஏன் இங்க நிக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட வயசுக்காக, இந்த வயசுலயும் அவங்க எஃபர்ட் போட்டு ஒன்னொன்னா எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். சோ இட்ஸ் அ பேசிக் ஹியூமனிட்டி. சோ ஸ்ருதிகா ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, நான் ஷில்பாக்கு சப்போர்ட் பண்ணல. ஷில்பாக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, அவங்க அழுதுட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட். அப்ப ஈஷாலாம் ஓகேவான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. திக்விஜய போயிட்டு கரண் சொல்றாரு, போய் சாரி கேட்டுரு அப்படின்ட்டு. உடனே என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது, நான் எதுக்கு சாரி கேட்கணும்ன்ற மாதிரி திக்விஜய் சொல்றாரு. அப்பவுமே அவர் அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு போறதுலாம் ரொம்ப குறியா இருக்காரு. இதுக்கு நடுவுல பின்னாடி பாத்தீங்கன்னா கஷிஷ் சாஹத் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா எடுத்து பொறுக்கி போட்டு இருக்காங்க அந்த பேஸ்கெட்குள்ள. அந்த டீ பேக்கெட்ஸ் அள்ளி கொண்டு போய் ரஜத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சாஹத் இதுதான் டைம்னு சொல்லிட்டு தனியா டீ பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சண்டேல பிஸியா இருக்காங்க. சோ இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவங்க டீ பேக்ஸ் எல்லாம் பிக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க பேஸ்கெட்குள்ள. அப்போ விவியன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைமா உன்னை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போறாரு. சாஹத்தும் அதுக்கு தேங்க்யூ அப்படின்றாங்க. அவினாஷ் கரணோட அப்செட் ஆகுறாரு. இவர் ஏன் சைட்ஸே எடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவினாஷ் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. விவியன் என்ன பண்றாரு, அதுக்குள்ள ரஜத் கிட்ட என்னோட காஃபி பேக்கெட் மட்டும் குடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்டு அந்த காஃபி பேக்கெட் மட்டும் ரஜத் கிட்ட வாங்கிட்டு போயிடுறாரு. ரஜத்தும் கொடுத்துடுறாரு. அப்போ கஷிஷும் சாஹத்தும் கத்திட்டே இருக்காங்க, கொடுக்காதன்ற மாதிரி. இருந்தாலும் அவர் கொடுத்துடுறாரு. சாஹத்தும் ஒரு டைம் மேல ஓகே காஃபி பேக்கெட் தான் கொடுக்குறியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவினாஷ்க்கு ஷில்பா மேல ரொம்ப அப்செட். ஏன்னா இந்த விஷயம் நடந்தது திக்விஜயாலன்னு சொல்லிட்டு அவினாஷ் நம்புறாரு. அதாவது ஷில்பா மேம்க்கு ஹர்ட் ஆனது அவினாஷாலன் தான் ரொம்ப நம்புறாரு. அது உண்மையும் கூட. அவர் பறந்து இந்த டீ பேக் எடுக்கும் போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டாரு. அதனால ஷில்பா மேமோட கழுத்துல கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷில்பா மேம் மேல அவினாஷ்க்கு என்ன கோவம்னா, நீங்க எதுக்காக சொல்லல, நீ முன்னாலதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்றத நீங்க ஏன் திக்விஜய் கிட்ட சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்காக நான் பேசிட்டு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவன் அழுத்தி விழுந்தான், உங்களுக்கு கழுத்து அடிபட்டுருச்சு, நீங்க உங்களுக்காக நீங்க நிக்கவே இல்லை, எனக்கு வலிக்குது, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவனை பார்த்து கேட்கவே இல்லை அப்படின்றதுதான் அவினாஷோட கோவமா இருந்தது. சோ அவினாஷ் நான் தப்பான பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்ற மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இது நடுவுல பாத்தீங்கன்னா திக்விஜய் போயிட்டு கொஞ்சம் மனசு
மனசு வருந்தி ஷில்பா மேம் கிட்ட சாரியும் கேட்கறாங்க, நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னா உடனே ஷில்பா மேமும் இட்ஸ் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அது இன்னும் அவினாஷ்க்கு கடுப்பாயிடுது. இப்ப கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, உன்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷில்பா மேம் சொல்றாங்க, அவன் ஆல்ரெடி கில்ட்டியா ஃபீல் பண்றான், அவனை ஏன் இன்னும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவினாஷ் கோவமா போயிடுறாங்க. எல்லாருமே யாருமே உண்மை கிடையாது, யாருமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் வேகமா போயிடுறாரு. இந்த ரணகலத்துல பாத்தீங்கன்னா கரண் மட்டும்தான் வந்து எந்த சைடுமே சப்போர்ட் பண்ணாம இருக்காரு, யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருக்காரு. அது அவரோட கேம் பிளான். அவர் வந்து ஷில்பாக்கும் சப்போர்ட் பண்ணல, ரஜித்துக்கும் சப்போர்ட் பண்ணல. இட்ஸ் ஆல் ஃபைன். அவர் வந்து சும்மா நடக்கிறத பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காரு. அண்ட் இது இல்லாம அவர் என்ன பண்றாரு, கரண் வந்து கஷிஷ் கிட்டயும் போய் பேசுறாரு. கஷிஷ் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் வந்து செலக்ட் பண்ணும்போது சாத்துன்னு சொல்றாங்க, ஏன் வை நாட் கஷிஷ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது கஷிஷ் கிட்ட வந்துட்டு அவர் எப்பவுமே வந்து நான் கரெக்டா இருக்கேன் உன் விஷயத்துல அப்படின்றது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும். எனக்கு சில நேரங்கள்ல வந்து கஷிஷ் கிட்ட வந்து அவர் கொஞ்சம் சீன் போடுறாருன்னு கூட எனக்கு தோணி இருக்கு. ஏன்னா வந்து கஷிஷ் இருக்க இடமா பார்த்து அந்த புஷ்அப்ஸ் பண்றது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு சொல்லுங்க. கஷிஷ் கிட்ட வந்து அவர் கொஞ்சம் பியூரா இருக்கணும் அப்படின்னு, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது வந்து காட்டிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சீன் வந்து கிச்சன்லயும் நடந்துச்சு. ரெண்டு பேரும் வந்து நீ என்னோட ஐ கேண்டி நான் உன் ஐ கேண்டின்னு சொல்லிட்டு பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அது ஸ்ருதிகாவும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவர் வந்து ஷில்பா மேம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ற கஷிஷை போய் ஹக் பண்ணிட்டு வராரு. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்குன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து எந்த சைட்ஸுமே எடுக்கலன்றது வந்து வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டாக்கா இருக்கு. யாருக்குமே சப்போர்ட் பண்ணல கரண்ன்றது வந்து ரொம்ப பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. அவினாஷ் வந்து கரண் சொல்றாரு, நீ வந்து சண்டேக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு, நான்லாம் வந்து நாளைக்கு ஏதாவது உனக்கு பிரச்சனைனா நான் வந்து உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அதுக்கு அவினாஷ் வந்து உங்க சப்போர்ட் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ சாஹத் பாத்தீங்கன்னா டீ பேக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, கேம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்றாங்க, ஸ்ருதிகா சாஹத் பக்கத்துல நின்றுட்டு சும்மா வந்து இப்படி வர சொல்றாங்க, இங்க வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா கரணை பத்தி பேசுறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா இது என்ன நடக்குது, சும்மா அப்படியே அந்த சைடு வந்த உடனே சாத் வந்து டீ பேக்கெட் பிக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ சாத் என்ன நினைச்சிட்டாங்க, சும்மா வந்து இவங்க டீ பாஸ்கெட்ல இருந்து எடுக்க வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு எடுக்காதீங்கன்னு அவங்க கத்துறோன்னு சும்மா வந்து நான் சும்மா போயிட்டு இருக்கேன், என்ன எதுக்கு வந்து எடுக்காதுன்னு சொல்றேன், நான் பிளே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சாத் வந்து இல்ல அப்ப எதுக்கு இங்க வர, நீங்க உள்ள இருந்து எடுக்காத அப்படின்றாங்க. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் நீங்க வந்து இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு தான் நான் நினைச்சேனோ சாத் சொல்றாங்க. ஆனா சும் வந்து இந்த இடத்துல தேவையே இல்லாம சாத்தை இரிட்டேட் பண்ண மாதிரிதான் இருந்தது. சாத் கிட்ட போயிட்டு நீ என்ன எடுக்க கூடாதா, இப்போ நான் எடுக்கட்டுமான்ற மாதிரி சும்மாவே பேக் உள்ள இருந்து கை விட்டு எடுத்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அண்ட் சாஹத் வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் அவங்கள சுத்தி வந்துட்டாங்க. சாஹத் அழுதுட்டே கத்திட்டும் இருக்காங்க. அப்ப கரண் வந்து சொல்றாரு, நீ சும்மா தானே பாஸ் பண்ணா, நீ எதுக்கு வந்து அந்த மாதிரி கத்துன அப்படின்றது கேட்டோன்னு சாஹத் வந்து எனக்கு எப்படி தெரியும், அதை நான் கேட்டதுக்கு வந்துட்டு என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஹத் சொல்றாங்க. அதுக்கு சும்மா வந்துட்டு இவ்வளவு என்ன சும்மா ஒன்றும் இல்லை, எல்லா இடமும் என்ன ஸ்கிராச் பண்ணி விட்டுருக்கா உடம்பெல்லாம் அப்படின்னு ஈஷாவும் சொல்றாங்க. ஆமா நான் பார்த்தேன், அவங்க செஸ்ட் எல்லாம் ஸ்கிராச் பண்ணி விட்டுருக்காங்க சாஹத் அப்படின்ற மாதிரி ஈஷாவும் வந்து சொல்றாங்க. இது நடுவுல ஸ்ருதிகா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா வந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கதான் வந்து சும்மா இங்க வர சொன்னாங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. ஆனா வந்து அவங்க இன்டென்ஷன் வந்து சும்மா இங்க இருந்து கூட்டிட்டு போகணுன்றதுதான் அவங்க இன்டென்ஷன். அதனால அவங்க வந்து சாகத் கிட்டயும் சொல்றாங்க, அவ டீ பேக் எடுக்க வரலன்னு கத்திட்டே இருக்காங்க. ஆனா அது சாகத் கேட்கற மாதிரியே இல்ல. அவங்க அழுதுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க டயலாக் சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல ஸ்ருதிகா சும்மா வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க அங்க இருந்து. டைம்ல ஸ்ருதிகாவும் உட்காந்து கஷிஷோட ஆட்டிடியூட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பா இவ பண்றது இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. ஈஷா சொல்றாங்க, கரண் வந்து இஸ் நாட் அ டீம் பிளேயர், டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா அவருக்கு 0 தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஈஷா வந்து கரணை பத்தின ஒரு ஒப்பீனியனை வைக்கிறாங்க. சோ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ரஜத் வந்து ரொம்ப சேஃபா பாத்தீங்கன்னா மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. மேல ஒரு டாப்ல வந்து ஒரு பெட் மாதிரி இருக்கு செட்டப், அந்த செட்டப் மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. அவரை யாருமே ரீச் பண்ண முடியல. எல்லாருமே கீழே தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்கவங்க ஒருத்தர் பாஸ்கெட்ல தான் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சோ பிக் பாஸ் வந்து டாஸ்கை முடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பாஸ்கெட்டை வச்சுட்டு ஈஷாவை செக் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, யார் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுல எல்லாரும் ஒரு பேர் சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்ருதிகா வந்து ரஜத் நேம சொன்னாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரஜத்காக தான் ஆக்சுவலி வந்து பிளே பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஷில்பா மேம் ஸ்ட்ரெயின் பண்றதை பார்த்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்களே தவிர அவங்க இன்டென்ஷன் வந்து எப்பவுமே வந்து இது வந்து ஷில்பா டைம் கார்டு ஆகக்கூடாதுன்றதுதான் அவங்க பாயிண்ட். இப்ப ஈஷா வந்து 3 பாஸ்கெட்டையும் செக் பண்ணி ரொம்ப கிளியரா தெரியுது அதுல வந்து ரஜத் தான் வின் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி ரஜத்தை வந்து டைம் கார்டு ஆக்கிறாரு. இந்த வீக்குக்கான டைம் கார்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜத். சோ ரஜத் கிட்ட பொறுப்பை படிச்சு இந்த வாரம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. ரஜத்தும் பொறுப்பேத்துக்கிறாரு.
அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பகாவும் சாஹத்தும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பகாவை வந்துட்டு சாஹத் சொல்றாங்க, நீங்க வந்து யாருக்காக பிளே பண்றீங்கன்னே தெரியல. ஏன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்றது ஒருத்தருக்கா சொன்னீங்க, ஆனா பிக் பாஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ வேற பேர் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சாஹத் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்ருதிகா உள்ள வந்து ஏன் பகா கிட்ட இப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி ஸ்ருதிகா இந்த பேச்சுக்குள்ள வந்திருக்கவே வேணாம், இருந்தாலும் அவங்க வந்தாங்க. அது மட்டும் தான் கேட்டாங்க. கேட்டோன்னு இவர் பகா வந்து நீ போன்னு அமுச்சு விட்டாரு. ஸோ ஸ்ருதிகாவும் நகர்ந்து போயிட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வலுக்கவும் வந்துட்டு சாத் வந்து பகாவை பார்த்து ஃபூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட உடனே ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்ருதிகா வந்து ஒரு லைவ்ல சொல்லியிருக்காங்க, இந்த வீட்லயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேர் யாருன்னு சொன்னா சும் அண்ட் பகா. ஏன்னா இவங்க 2 பேரோட ஹார்ட் தான் ரொம்ப பியூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கலி பகாவை ரொம்ப பிடிக்கும். அதனால பகாவை வந்து ஃபுல் சொன்னது அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால சாகத் கிட்ட சண்டைக்கு போறாங்க. சாகத் வந்து நீ எதுக்கு இந்த சண்டைக்குள்ள வர, நான் அங்கதானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இது நடுவில் சாகத் வந்து ரொம்ப கோவமா கத்தவும் கஷிஷ் வந்துட்டு நீ கத்தாத, நீ நிறுத்து, அப்புறம் நீ அழ ஆரம்பிச்சிருவ, நீ அழுறதுதான் அவங்களுக்கு எல்லாம் வேணும், இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உன்னை அழ வச்சு பார்க்கணும் தான் ஆசை, நீ அழுதுறாதன்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே அந்த இடம் முடியுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா விவியன் வந்து காஃபி போட்டுட்டு இருக்காரு. அப்ப சாஹத் வேணும்ட்டே வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே விவியனும் சரி கொண்டு வா கப்புன்னு சொல்லிட்டு காஃபி குடுக்குறாரு. கொடுத்த உடனே குடிச்சு பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிருக்குன்னா அந்த இடத்துல அப்படி பண்ண வேணாம். அவங்க அந்த முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இவ்வளவு கசப்பாவா ஒரு காஃபி இருக்கும். விவியன் சொல்றாரு என்னோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட், எனக்கு சில விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க நடந்து போயிடுறாரு. சாஹத் பின்னாடியே துரத்திட்டு வந்து விவியன் கிட்ட சொல்றாங்க, உங்க காஃபி நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அந்த காஃபில வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி சுகர் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாங்க. சொன்னா காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவினாஷ்லாம் கேட்கிறாரு என்ன காஃபி என்ன தேங்க்ஸ்னா, ரொம்ப இரிட்டேட் பண்றா என்ன இவ அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. இந்த வீட்லயே வந்து விவியனை ரொம்ப இரிட்டேட் பண்ற பர்சன் பாத்தீங்கன்னா சாத்துமே வந்து இதெல்லாம் வேணும்ட்டே பண்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஷில்பா மேம் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அவங்க சுத்தி கரண் சும் விவியன் எல்லாருமே இருக்காங்க. விவியன் வந்து கரனுக்கு கூட காஃபி கொடுத்துட்டு சியர்ஸ் கொடுக்குறாரு. ஆனா நான் உனக்கு சியர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போய் நின்னுறாரு. யாரோ கரனோ சும்மா யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு காஃபி பேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா 2 இருக்குன்னு திக்விஜய் வந்து 2 பேக் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா திக்விஜய்க்கு தெரியும் அவர் தான் வந்து அந்த பேக் எடுத்துட்டு போய் ரஜத் கிட்ட கொடுத்தாருன்ட்டு. சோ அந்த 2 பேக் இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. சோ போயிட்டு இவர் ரஜத் கிட்ட போய் கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்து கொடுத்த, நான் உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன் அந்த காஃபி பேக்கை, நீ எதுக்கு வந்து விவியனுக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சண்டை போடவும் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு விவியன் கிட்ட போய் கேட்கிறாரு ரஜத், அந்த காஃபி பேக்கை கொடுத்துரு, அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அவனை புரிய வைக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவரும் வந்துட்டு ஒரு காஃபி பேக்கை வச்சுட்டு இன்னொரு காஃபி பேக்கை கொடுத்துடுறாரு ரஜத் கிட்ட. ஸோ ரஜத் எடுத்துட்டு போயிட்டு திக்விஜய் கிட்ட கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்கோ காஃபி பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திக்விஜய் சொல்றாரு, இப்போ நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், இது வந்து அப்போ இருந்துதான் யூஸ்ஃபுல், இப்போ வந்து இதுக்கு யூஸ்லெஸ், இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த காஃபி பேக்கையும் எடுத்து போய் விவியன் பெட் பக்கத்துல வச்சுட்டு திக்விஜய் போயிடுறாரு. இது நடுவில் பாத்தீங்கன்னா ஷில்பா போயிட்டு அவினாஷ் ஆலிஸ் அவங்க ஈஷா அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு வேணும்ட்டே பண்ணல அவனுக்கு சப்போர்ட் பண்றது, அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்றது, இது கேமா பார்க்கணும், திக்விஜய்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து கேமா பார்க்கணும், டாஸ்க்ல வந்து இதெல்லாம் நடக்கிறது சகஜம், இதனால நம்ம வந்து பகையெல்லாம் வளர்த்துக்க கூடாதுன்ற மாதிரி அவங்க எப்பவுமே சேஃபா விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேஃபா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உடனே அவினாஷும் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது நடுவில் பாத்தீங்கன்னா சும் போயிட்டு அவங்களோட உடம்புல இருக்க ஸ்கிராச்சஸ் காட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா கையில வந்து அவங்களுக்கு சில ஸ்கிராச்சஸ் இருக்கு, அந்த ஸ்கிராச்சஸ் காட்டிட்டு இருக்காங்க. பாரு நீ என்ன ஸ்கிராச் பண்ணிட்டேன்னு சாகத் கிட்ட போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சாகத் வந்து ஐயோ நான் பண்ணவே இல்லை, நீங்க வேணா கேமரா பாருங்க, நான் உங்களை கீறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சும் சொல்றாங்க ஓகே ஃபைன், இனிமே சண்டை வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள நீ வாயால மட்டும் பேசு, கையால பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கிச்சன்ல விவியன் திக்விஜய் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விவியன் கேட்கிறாரு, நீ எதுக்காக என்னோட டீ பேக் எடுத்துட்டே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு திக்விஜய் சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. விவியன் கேட்கிறாரு, அது உன் கேம் பிளானா இருந்தா சொல்லு, உன் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளான் அந்த மாதிரி இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே அதுக்கு திக்விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆமா அது கேம் பிளான் தான்ற மாதிரி மண்டே ஆட்டுறாரு. ஆனா விவியன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அது நீங்க உன்னோட கேம் பிளான் சொன்னா வெரி குட் சப்போர்ட் பண்றேன் நான் அதை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு திக்விஜய். ஸோ இந்த மொமெண்ட் வந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆக்சுவலி இப்போ வர வந்து விவியன் வந்து எனக்கு லைட்டா இல்ல ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து அவர் ரொம்ப அவரோட பேஷன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி அவர் டைம் கார்டா இருந்தப்போ
ஸ்ருதிகாவை ரொம்ப வச்சு செஞ்சாரு. அப்போ வந்து நிஜமாவே கோவம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி சில வாரங்கள்ல நம்ம போய் பார்த்தோம்னா ஸ்ருதிகாவும் விவியனும் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கியூட் மொமெண்ட் எல்லாம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இவங்க அழுதுட்டு இருக்கவும் அவர் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா லைவ்ல எல்லாம் அவங்க ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசியிருக்காங்க. ஸ்ருதிகாக்கு நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் வந்து விவியன் கொடுப்பாரு. அவருடைய ஃபீட்பேக்கையும் நல்லபடியா வாங்கணும்னு நினைக்காத, அப்படி நினைச்சுன்னா நீ டிசப்பாயிண்ட் ஆவன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் அவரோட பர்சனல் லைஃப் பத்தி கூட வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ஒய்ஃப் பத்தி, அவங்க ஃபேமிலி பத்திலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்றாரு போல, அது எனக்கு கிளியரா தெரியல, பட் கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்ருதிகாவும் சொன்னாங்க நான் வெளியில வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் எதனா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இவங்களுக்குள்ள நிறைய கியூட் மொமெண்ட்ஸ் இருக்கு ஸ்ருதிகா அண்ட் விவியனுக்குள்ள. நம்ம வெறும் அந்த சண்டே மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து இவங்களுக்குள்ள நிறைய கியூட் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து காம், கம்போஸ்ட் அண்ட் ரொம்ப பொறுமை உள்ள பர்சனா வந்து நான் விவியனை பார்க்கிறேன். ரூடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து அவர்கிட்ட வந்து நிறைய பொறுமையும் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மாவும் கரனும் பேசிக்கிறாங்க. சும் வந்து கேக்குறாங்க நீ எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்ல, ஷில்பா மேம்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து நேத்து நடந்த எபிசோட்ல ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஷில்பா மேம் வந்து சொல்லுவாங்க, பாரு இந்த டஸ்ட்பின் எவ்வளவு கிளீனா இருக்கு பாரு, இது விவியன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காரு, சானிடைஸ் பண்ணி வச்சிருக்காரு, நீ அவர் வேலையே செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பல, பத்தியா இந்த வேலை எல்லாம் செய்யறாருன்னு சொன்ன உடனே அது கொஞ்சம் கரண்ட்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கரண் சொல்வாரு எல்லாரும் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க, அது என்ன விவியன் செய்யறது மட்டும் நீங்க எனக்கு கூப்பிட்டு காட்டுறீங்கன்னு சொல்லுவோம். இல்ல நீ தானே விவியன் வேலை செய்யறது இல்லைன்னு சொல்லுவேன், அதனால நான் இதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவர் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஸோ கரண் என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல. அநேகமா கரனுக்கு வந்து ஷில்பா டைம் கார்டு ஆகுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி விவியன் வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுதான் என்கிட்ட கூப்பிட்டு காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் விவியன் மேல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன் ஏன் டைம் கார்டு ஆகணுன்ற மாதிரி என் மனசுல இருக்கவும் செஞ்சுச்சு. அதனால நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண வேணான்ற மாதிரி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சும் வந்து இல்ல நீ வந்து சொல்லியிருக்க கூடாது, ஷில்பாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி சப்போர்ட் பண்ணாம இருந்தது தப்பு, இல்லைன்னா நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ நீ ஒருத்தருக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டு எடுத்துட்ட இல்லையா. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த 3 பேர்ல சாஹத், ரஜத் அண்ட் ஷில்பால உனக்கு யாரு ப்ரையாரிட்டின்னு கேட்டா ஷில்பா தானே, அப்ப நீ அவங்களுக்காக நின்றுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே சொல்லி அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டு சும் போகும்போது சொல்றாங்க, நான் சும்மா சொன்னேன் நீ யோசிச்சு பாரு, ஆனா கில்ட்டியாலாம் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைமே வந்து கரண் ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. கரண் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஷில்பா கிட்ட போய் கேட்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களான்னு கேட்கவும் ஷில்பா மேமும் வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க. அதாவது அவரே ஒரு கில்ட்டி கான்சியஸோட தான் வந்து கேட்கிறாரு. ஆனா வந்துட்டு ஷில்பா மேம் பாத்தீங்கன்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கேட்டு அவரை வந்து இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் சும்மா வந்து ஷில்பா மேம் கிட்ட தனியா பேசுறாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து கரண் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்காக நின்றுக்கணும், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிருக்கணும் நான் சொன்னேன், ஆனா சோ ஸ்வீட் ஆஃப் ஸ்ருதிகா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப ஷில்பா மேமுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆமா ஸ்ருதிகா வந்து பாஸ்கெட் வந்து டீ பேக் எதுவும் போடல, அதே டைமுக்கு டீ பேக்கும் எடுக்கல, எனக்காக ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி நின்று இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஷில்பா மேமே வந்து அதிசயமா வந்து ஸ்ருதிகாவை பத்தி நல்லதா பேசினது வந்து அங்க ஆச்சரியமா இருந்தது. ஸ்ருதிகா கிட்டயும் சும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கரண் கிட்ட பேசினேன், ஷில்பா கிட்ட நீ இப்படி வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுருக்க கூடாதுன்ற மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா ஷில்பா மேம் வந்து கஷ்டப்பட்ட டீ பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்க்க யாருக்கா இருந்தாலுமே கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல நான் போய் அவங்கள சப்போர்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது, ஆனா ஷீ இஸ் அ வெரி குட் பிளேயர் அப்படின்னு ஷில்பா மேம பாராட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ருதிகா. என்னதான் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ ஸ்ருதிகா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் வந்து அவங்க ஒரு நல்லது செஞ்சாலும் அவங்கள பாராட்ட தயங்குறது இல்லை. அண்ட் இவங்க மேல தப்பு இருந்தாலும், ஸ்ருதிகா மேல தப்பு இருந்தாலும் போய் சாரி கேட்க வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்ருதிகா. வந்து விவியன் கிட்ட சொல்றாங்க, இந்த டாஸ்க் நடக்கும் போது திக்விஜய கரண் வந்து பின்னாடி பிடிச்சி புல் பண்ணாரு. அதாவது அவினாஷ்க்கும் திக்விஜய்க்கும் சண்டை இருக்கும் போது திக்விஜய் வந்து கரண் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹோல் பண்ணி இழுத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து கரண்க்கு ஒரு லைட் ஸ்மைல் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆலிஸ் சொன்னாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து கரண்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் ஆகி வந்து ஒரு டைமுக்கு மேல கரண் வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. ஷில்பா கிட்ட போயிட்டு ஓன்னு அழுதுட்டாரு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நான் வந்து உங்களுக்காக நின்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பா மேமும் வந்து இட்ஸ் ஓகே ஃபைன், இது கேம் தானே, நீ போய் தூங்கு அப்படின்றாங்க. இல்ல
இல்ல நான் பண்ணது பெரிய தப்பு, இது கேமை பத்தி இல்ல, இது என்னோட பர்சனாலிட்டி பத்தி, நான் ரொம்ப தப்பானவன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன ஆகுறது, என் பிரின்சிபல்ஸே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் தப்பானவன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுறாரு. நான் வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இதனாலதான் என்னால மெயின்டைன் பண்ண முடியல போல, என் லைஃப்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அதனாலதான் மெயின்டைன் பண்ண முடியல போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப கில்ட் ஃபீல்ல வந்து அழுறாரு. ஷில்பா மேம் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் கன்சோல் ஆகுற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு டைமுக்கு மேல சரி போய் தூங்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா சும் வராங்க. சும் வந்த உடனே சும் கிட்ட கரண் சொல்றாரு, தேங்க்யூ, எனக்கு வந்து நீ புரிய வச்சதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சும் கட்டி பிடிச்சிட்டு, ஓகே, ஆனா நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, கில்ட்டியா ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நைட் அகேன் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஈஷா, ஆலிஸ், அவினாஷ்லாம் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு வேணும்ட்டே கரனை பத்தி மார்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த கரண் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ற அந்த சைக்கிள் கிட்ட போயிட்டு நின்றுட்டு, சொல்லுங்க கரண், நீங்க எந்த சைட் சப்போர்ட் பண்ண போறீங்க, எந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போவாது பதில் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா, அந்த சைடு ஓரமா பாப்கார்ன் சாப்பிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போல ஒரு முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாகி நிற்கிறாரு. இப்போ சும்மா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 3 ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஈஸியாக பிரேக் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக வந்து என்னோட அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுவுமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கரண் சொல்றாரு என்ன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, பிரேக் ஆயிடுச்சுன்னா இது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட போகுது, இது பிரேக் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சு இல்ல, இது திரும்பவும் சேரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கரணோட முகமே வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாஹத், ரஜத், கஷிஷ் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரஜத் வந்து சாஹத்தை புல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு கேள்வி, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா அப்படின்னு. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க அவங்க. அதுக்கு உடனே நீ சொல்லு பார்க்கலாம், என் பேரு சாஹத் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்லு பார்க்கலான்னு ரஜத் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாஹத் சொல்லுவோம். கஷிஷ் சாஹத்க்கு சப்போர்ட் பண்ற விதமா ரஜத் கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு 10 லைன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு. ரஜத் வந்து எனக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. வெஸ்ட் நார்த்னு சொல்லி பிரிச்சு 2 வகையான டிஷ் செய்ய சொல்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் டிஷ்ஷா வந்து மோமோஸ் செய்யறாங்க, நார்தர்ன் டிஷ்ஷா வந்து ஆலு பரோட்டா செய்யறாங்க. ஸோ ஆலு பரோட்டா செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் அண்ட் சாஹத். இந்த சைடு வெஸ்டர்ன் டிஷ் செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா மேமும் சும்மா சேர்ந்து வெஸ்டர்ன் டிஷ் செய்யறாங்க. ஸோ டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதுல வின் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் அண்ட் சாஹத் தான். ஏன்னா ஆலு பரோட்டா தான் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது, மோமோஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா வரல. ஸோ இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பரும் கொடுத்துட்றாங்க. ஆலிஸ் அண்ட் சாஹத்துக்கு கிஃப்ட் ஹேம்பர் கிடைச்சிருது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து பூல்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மியும் பூல்குள்ள தள்ளி விடுறாங்க. கரண் சும் சேர்ந்து ஸ்ருதிகாவை வந்து பூல்குள்ள போடுறாங்க. பகாஜியும் வந்துட்டு பூல்குள்ள இருக்காரு. பகாஜி வந்து சாராவோட பயங்கரமா ஃபன் பண்றாரு. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தனியா கஷிஷ் அண்ட் சாஹத் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது வந்து அநேகமா நம்ம மனசுல இருக்கிற விஷயமா தான் இருந்தது. அதாவது என்னன்னா, கரண் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவரோட விருப்பம், அது யாரை சப்போர்ட் பண்ணுமோ அது அவரோட விருப்பம். ஷில்பா மேம்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா ஷில்பா மேமும் வந்து விவியன், கரண் அந்த டாஸ்க் வந்தப்போ கரனை விட்டு கொடுத்தாங்க தானே. ஸோ இந்த இடத்துல ஷில்பா மேம வந்து கரண் விட்டு கொடுக்கறது ஒண்ணுமே தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்குமே அதுதான் தோணுச்சு, கரெக்ட் தானே, அது அவரோட கேம் பிளே. அதுக்கு ஏன் அவரை வந்து ரொம்ப கில்ட்டியாக்கி அழ வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பாவமா இருந்தது. சும் வந்துட்டு இவ்வளவு விஷயம் சொல்லி கரனை வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனா இதே விஷயத்த ஏன் வந்து அவங்க ஷில்பா மேம் செஞ்சப்போ கேட்கல? ஷில்பா மேம் கிட்டயும் போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் விவியனா கரணான்னு வந்தப்போ நீங்க எதுக்காக வந்து விவியனை சூஸ் பண்ணீங்க, ஏன் கரணை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் பேசி அவங்களையும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம்ல. வை ஒன்லி கரண், பாவம் இல்லையா? ஆனா அவங்க வந்து கரண் கிட்ட சொல்லும் போது ரொம்ப கிளியரா சொல்றாங்க, மத்தவங்க கிட்ட நான் இப்படி பேசிருக்க மாட்டேன், உங்க கிட்டன்றதுனால நான் கொஞ்சம் ஓப்பனா உரிமை எடுத்து பேசுறேன் அப்படின்றதும் வந்து சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் பாவம், மனுஷன் அழுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்படி ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதையும் சாஹத் அண்ட் கஷிஷ் பேசுறதையும் காமிச்சு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னையோட நிகழ்வுகள் அவ்வளவுதான். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில சேனல் பார்த்திருந்தேன், அதுல வந்து ஸ்ருதிகா பத்தி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ருதிகா வந்து இன்னும் சில வாரங்கள்ல வெளியேறிடுவாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் வந்து பயந்து போய் என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அதுல கண்டென்ட் எப்படி இருந்ததுன்னா, சும்மா வந்து ஸ்ருதிகா வந்து கூப்பிட்டது வந்து அவங்களோட கேம் பிளே, வேணும்ட்டே வந்து சாஹத்தோட பேக்கேஜை வந்து சும்மா எடுக்க வைக்கிறதுக்காக தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு ரீசனா சொன்னாங்க. அது வந்து உண்மையே கிடையாது. ஏன்னா வந்து அந்த சீன்லயே தெரியும்,
ஸ்ருதிகா வந்து சும்மா கூப்பிடும் போது இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னா கண்ணு காட்டுவாங்க இல்லையா, இங்க பாரு சாதத்தை எடுத்துட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து டீ பேக் எடுன்னு கண்ணு காட்டுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லல. அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து சும்மா கூட்டிட்டு வெளியில போறதா தான் இருந்தது. ஸோ அவங்க கண் பார்வையிலேயே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க கண் பார்வை ரொம்ப பிளெயினா இருந்தது, அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரிலாம் தெரியல, சும்மா கூட்டிட்டு வெளில போய் பேசணும் அப்படின்றதுதான் அவங்க இன்டென்ஷனா இருந்தது. அதுல அந்த ரிவ்யூவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து உள்ள சப்போர்ட் பண்ணது ஷில்பா மேம்க்கு, ஆனா பிக் பாஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டப்போ ரஜத் நேம சொல்றாங்க, நான் ஷாக் ஆயிட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா வந்து அது அப்படி கிடையாது. அவங்க ஸ்ருதிகா ரொம்ப கிளியரா அந்த கேம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க, எனக்கு 1% கூட விருப்பம் இல்ல ஷில்பா மேம் வரது, ஆனா ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல தான் நான் அவங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ரஜத் தான் டைம் கார்டா நான் ஆகணும்னு சப்போர்ட் பண்றேன் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸ்ருதிகா. அதாவது இந்த விஷயம்லாம் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்து இவங்க மேல ஹேட்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, அந்த ரிவ்யூவர் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ இல்லையா? பாஸ் எபிசோட முழுசா பார்த்தாலே கிளியரா புரியும் அது ஸ்ருதிகா அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா அதுலயே இருக்கு. நீங்க போய் அந்த லைவ் எல்லாம் கூட தேடி பார்க்க வேணாம், அந்த பிக் பாஸ் எபிசோட ஃபுல்லா பார்த்தாலே வந்து கிளியரா தெரியும். சாஹத்தும் பகாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஸ்ருதிகா தேவையில்லாம அந்த சண்டைக்குள்ள நுழைஞ்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நோ, ஃபர்ஸ்ட் வந்து சாஹத்தும் பகாவும் பேசும்போது வேணா கொஞ்சம் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க வெளியில போயிட்டாங்க. ஆனா எப்போ வந்து சாஹத் வந்து பகாவை ஃபூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ அப்போதான் வந்துட்டு ஸ்ருதிகாக்கு ரியலாவே ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க பகாக்காக. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபுட்டேஜ்க்காக பண்றாங்க, அவங்க ஸ்கிரீன் டைம் வேணும்ன்றதுக்காக பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 2 வாரங்கள்ல வெளியில வந்துருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஹிந்தியே தெரியாத தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து இவங்க சொல்ற ரிவ்யூவை தான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சு ஸ்ருதிகாக்கு சப்போர்ட் குறையவும் வாய்ப்பு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அவங்க வந்து இன்னமும் சொன்னாங்க, ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஆனா நானும் போயிட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணேன், அதாவது ஹிந்தியில ஜியோ சினிமாஸ் அந்த கலர்ஸ் இதுலலாம் வந்து போட்டிருப்பாங்க, அதுல போய் ஸ்ருதிகா பத்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ருதிகாக்கு கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா தான் வந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து அவங்க டபுள் ஃபேஸ்டு ஃபேக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க, இன்னமும் சில பேர் போடுறாங்க. ஆப்வியஸ்லி லவ் இருந்தா ஹேட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனா லவ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். இவங்க வந்து எங்க பார்த்தாங்கன்னு தெரியல, அவருக்கு எதுக்காக வந்து ஸ்ருதிகா பிளே பண்றது தப்புன்ற மாதிரி நெகட்டிவா காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. விஷயம் அவங்க தப்பா சொல்லியிருக்காங்கன்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து தப்பா போய் எல்லாருக்கும் சேரக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன். ஸோ நான் இங்க சொல்லியிருக்க எல்லாமே வந்து என்னோட கருத்துக்கள் தான். இதுக்காக முரண்பாடான கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்தா நீங்க அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களோட கருத்துக்களை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் தப்பா இருந்தா நான் என்னோட கருத்துக்களை மாத்திக்கவும் ரெடியா இருக்கேன். ஏன்னா ஒரே விஷயம் சொல்றேன்னா, ஸ்ருதிகா சொல்ற மாதிரி தான், நான் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுறேன். அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட வந்து கழுவி ஊத்தாம கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு இதுதான் ரஜத் வந்து டைம் கார்டா இருக்காரு. ஸோ ரஜத் டைம் கார்டா வந்து என்னென்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த வீக்ல பார்ப்போம். நாளைக்கு எபிசோட் 41 எக்ஸ்பிளனேஷனோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.